ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்மிதா ஸ்லைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நேம் பவுண்டரி ஃபென்சிங். இந்த ஸ்டோரி நமக்கு லைஃப்பில் நோ சொல்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு டீச் பண்ணும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காடில் ஒரு ரொம்ப நல்லதொரு மான் வாழ்ந்து வந்துச்சான். அந்த மான் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். யார் ஹெல்ப் கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ணும். ஃபுட் ஷேர் பண்ணும், ஸ்டே கொடுக்கும், கைண்ட்னஸ் கொடுக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் அவன் யாருக்கிட்டேயும் நோ சொல்லவே அவனுக்கு தெரியாது. முதல்ல எல்லாரும் அவனை கைண்ட்னஸை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில அனிமல்ஸ் அவன் கைண்ட்னஸை மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஒரு காட்டெருமை மான் கிட்ட வந்து கேட்டுச்சான், நான் உங்க மெடோவில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். மான் உடனே சரின்னு சொன்னுச்சான். ஆனா ஒரு நாளுன்னு வந்தது பல நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இன்னும் சில அனிமல்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கிராஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க, பிளான்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. மெடோட அழகே போயிடுச்சு. மான் கஷ்டமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவனுக்கு நோ சொல்லவே தெரியல. கொஞ்ச நாள் ஆக ஆக மெடோ ட்ரை ஆயிடுச்சு. அந்த ஃப்ரெஷ் கிராஸும் இல்லை. மானுக்கே சாப்பிடக்க கிடைக்கல. அங்கே கிராஸே அந்த பச்சை பசேன்னு இருக்கிற அந்த புல்வெளியும் காஞ்சு போச்சு. அவன் ரொம்ப வீக் ஆயிட்டான், சேட் ஆயிட்டான். அப்போ அங்கே வந்த ஒரு ஆமை கேட்டுச்சான், நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. மான் சொல்லுச்சான், நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன், இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆமை சிரிச்சுட்டே சொல்லுச்சான், கைண்ட்னஸ் நல்லது தான், ஆனால் பவுண்டரிஸ் இல்லாத கைண்ட்னஸ் நம்ம செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷனுக்கு லீட் பண்ணும். நீங்கள் உங்கள் மெடோ கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் கிட்டேயும் ஒரு பவுண்டரி ஃபென்ஸ் செட் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் தான் மானுக்கும் புரிஞ்சுது. அதிலிருந்து அடுத்த நாளிலேருந்து அது என்ன பண்ணுச்சான், யார் ஸ்டே கேட்டாலும் அவன் பொலைட்டாக சொன்னானா, சாரி இப்போ முடியாதுன்னு. அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணனா, ஆனால் லிமிட்டோட ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்ச நாளில் அந்த மெடோ திரும்ப க்ரீன் ஆயிடுச்சு. அவனோட பீஸும் ஹாப்பினஸும் திரும்ப வந்துடுச்சு. ஸோ நம்ம லைஃப்லேயும் இந்த மான் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம எஸ் சொல்லி நோ சொல்ல தயங்கி இந்த மாதிரி மான் மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம நிம்மதி இழந்திருக்கோம். அதில் நானும் இந்த மாதிரி நிம்மதி இழந்திருக்கேன். ஸோ உங்களையும் நிறைய பேர் நோ சொல்ல தயங்கி நம்மளோட நிம்மதி சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்து நின்று இருக்கோம். கரெக்டுங்களா? நோ சொல்றது தப்பில்லை கரிஸ். பவுண்டரி செட் பண்ணாதான் பீஸ் கிடைக்கும். ஓவர் கைண்ட்னஸ் பீப்புள் மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ரொடெக்ட் பண்ண பவுண்டரிஸ் முக்கியம். என்ன கைஸ், நான் சொல்றது கரெக்டு தானே? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய மாரல் ஸ்டோரியோட உங்க ஸ்மிதா ஸ்லைஸில் திரும்ப சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன் இன் ஸ்மிதா ஸ்லைஸ்.